ஜப்பானில் இன்டர்நெட்டோட ஸ்பீட் 402 டெராபைட்ஸ் per செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு நம்மளால் வந்துட்டு 50,000 மூவிஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பீடில் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருந்தீங்க அப்படின்னா, அல்லது கன்சிஸ்டண்டாக ஒரே லெவலில் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஃப்ரீலான்சருக்கு வந்துட்டு பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு நம்மளுடைய நாட்டிலையும் வந்துட்டு யார் சரி ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அந்த காலம் வந்துட்டு இந்த 2025 வந்துட்டு நிறைவேற போகுது. ஸோ அதை பற்றி எனக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் எலான் மஸ்க். அவர் ரீசெண்டாக 12 ஆகஸ்ட் 2024 ஸ்ரீலங்கா வந்தப்ப நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கை மீட் பண்ணி அந்த செக்ஷன் 17B கீழே அவருடைய ஸ்டார்லிங்க் சேட்டலைட் ப்ராட்காஸ்ட்டை வந்துட்டு நம்மளோட ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருந்தார். ஸோ இது ஃப்ரீலான்சர்னு மட்டும் இல்லாமல் ஹெவியான இன்டர்நெட் யூசேஜஸ்க்கு வந்துட்டு பெரிய ஒரு கேம் சேஞ்ச் மூமெண்ட்டாகவே இருக்கும். ஆமாம், அதே மாதிரி இதோட கோஸ்ட்டும் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு தோட்டம் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி ஃப்ரீலான்சர்ஸுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸ்டார்லிங்கில் வந்துட்டு எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது, ஐ மீன் டேட்டா பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெயினாக ரெண்டாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு பர்சனல் யூசேஜ், இன்னொன்று வந்துட்டு பிஸ்னஸ் யூசேஜ். பர்சனலில் வந்துட்டு ரெண்டு டேட்டா பிளான்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரெசிடென்ஷியல், அதாவது நம்மளுடைய ஹோம் யூசேஜுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு ரோம், ROAM. இதை பற்றி வந்துட்டு ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி அப்படின்னு ஃபர்தர் டீடைல்ஸ் ஸ்டார்லிங்க் சைட்ல இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ரெசிடென்ஷியல் யூசேஜ் எப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு வந்துட்டு மந்த்லி 15,000 வரைக்கும் நமக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அதே சமயம் நமக்கு வந்துட்டு அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கும். அதுவும் வந்துட்டு 25 தொடக்கம் 220 Mbps டவுன்லோட் ஸ்பீட்லையும் 8 தொடக்கம் 25க்கு மேற்பட்ட வரைக்கும் அப்லோட் ஸ்பீட்லையும் நமக்கு டேட்டா கிடைக்கும். பட் இதில் ஒரே ஒரு டிராபேக் தான் என்னன்னா, நம்ம ஃபிக்ஸ்டாக தான் யூஸ் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிளாக எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அதே போல் இந்த பிஸ்னஸ் கேட்டகரிஸுக்கு இல்லை 4 டேட்டா பிளான்ஸ் இருக்கு. லைக் உயிரினங்கள் வந்துட்டு எப்படி தரையிலையும் வாழும், ஆகாயத்துலையும் வாழும், அதே போல் நீர்லையும் வாழும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிளான்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. லைக் நம்ம வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டாக வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ்டாகவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேட்டா பிளான்ஸ் இருக்குது. அதே போல் வந்துட்டு நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவலிங் எப்போ பார்த்தாலே நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கோம், நம்மளோட வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மோஷன் கனெக்டிவிட்டியோட நமக்கு டேட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிளானும் இருக்குது. அதே போல் வந்து நமக்கு ஏரோஸ்பேஸ், ஸோ ஏரோஸ்பேஸ் பற்றி கொஞ்சம் பிறகு பார்ப்போம். அதே போல் வந்துட்டு நமக்கு தண்ணியில் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது லைக் ஷிப்போ அல்லது போட்டோ வந்து நம்ம லாங் டைமுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அங்கேயும் நமக்கு வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் வந்துட்டு டேட்டா பிளான்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம வந்துட்டு ஆகாயத்தில் லைக் ஃப்ளைட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா பிளான்ஸும் இங்கே இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கும். ஆமாங்க, இதெல்லாம் சாத்தியம் தான். அதாவது வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போயிங் 777 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட்டில் ஸ்டார்லிங்கோடைய சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது ஃப்ளைட்ல இருந்து இங்க தரையில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு வீடியோ கால் பேசி அதையும் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன்ல. இதோட கோஸ்ட் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதாவது பிசினஸ் கேட்டகரிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொத்த டேட்டா பிளான்ஸ்லேயே வந்துட்டு அவரேஜா சொல்ல போனோம் அப்படின்னா $140 இருந்து $250 வரைக்கும் நமக்கு வந்துட்டு மந்த்லி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா கரன்சி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 41,000 இருந்து 73,000 வரைக்கும் நமக்கு வந்து மந்த்லி சார்ஜ் பண்ணுவாங்க. இது எக்ஸாக்டான சார்ஜானு கேட்டா கிடையாது. இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ரீலங்கா ரூபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஃபர்தராக வந்துட்டு ஸ்டார்லிங்க் சைட்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இதுதான் சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. ரெசிடென்ஷியல் பேக்கேஜுக்கு மட்டும் தான் வந்துட்டு 15,000 சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே ஓகே. இந்த ஸ்டார்லிங்கை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட இருந்து ஹார்ட்வேர் கோஸ்ட்டாக வந்துட்டு 1 லட்சம் வந்துட்டு சார்ஜ் பண்ணப்படும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1,05,000 வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஹை கோஸ்டையும் தாண்டி இந்த ஸ்டார்லிங்கால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக ஃப்ரீலான்சர்ஸுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்க்க போனோம்னா ஹை இன்டர்நெட் ஸ்பீட் இன் ரிமோட் ஏரியாஸ். அதாவது ஃப்ரீலான்சர்னாலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதாவது நமக்கு எந்த டைம் ஃப்ளெக்சிபிளோ எந்த இடம் ஃப்ளெக்சிபிளோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதற்கான சேலரியை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். பட் இந்த மாதிரி வந்து நம்மளால ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ஆல் ஓவர் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. லைக் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு நெட்வொர்க் ஸ்பீடே கிடையாது. அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ்க்கு இந்த ஸ்டார்லிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா லோ லேட்டன்சி ஃபார் ரியல் டைம் கம்யூனிகேஷன்ஸ். லேட்டன்சி அப்படிங்கிறது ஐடி டைம்ஸ்ல வேற எதுவுமே கிடையாது, டைம் டிலே. அதாவது நான் வந்துட்டு பேசுறேன் அப்படின்னா நான் யார்கிட்ட பேசுறேனோ அவர்கிட்ட வந்துட்டு நான் பேசுறது போய் சேர்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம், இந்த டைம் வந்துட்டு இங்க குறைவா இருக்கு. அதாவது ஸ்டார்லிங்ல வந்துட்டு லோவா இருக்கு அப்படிங்கிறதால நம்மளோட கிளைண்ட் குளோபல்ல எங்க இருந்தாலுமே நம்மளால ஃப்ளூவெண்டா அவரோட வந்துட்டு பேசிக்க முடியும். லைக் ஆன்லைன்ல வந்து நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்க முடியும். அதே போல லைவ் டெலிகாஸ்டா இருக்கட்டும்,
இருக்கட்டும் அல்லது லைவ் கான்ஃபரன்சஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஃப்ளூவெண்டாக அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃப்ரீலான்சர்ஸுக்கு இந்த ஸ்டார்லிங் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பெனிஃபிட்ஸ் எப்படி பார்க்க போனோம்னா ஃபாஸ்ட் டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் ஃபாஸ்ட் அப்லோட் ஸ்பீட். அதாவது ஃப்ரீலான்சர்ஸ் டிசைனர்ஸாக இருக்கட்டும் அல்லது டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் அல்லது வீடியோ எடிட்டராக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட் அப்புறம் வந்து பெரிய ஃபைல்ஸை வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட குளோபலைஸ் கிளைண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்க கிட்ட இருந்து இவங்க ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கோ வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது பெனிஃபிட்ஸ் ஈஸி செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது இதை செட் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னிக்கல் பர்சன்ஸ் யாரையும் வந்து ஹையர் பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே தான். அதாவது நம்ம ஒரு ஹெட்ஃபோனை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜஸ்ட் பிளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஸ்டார்லிங்கில் நம்ம அவங்களுடைய ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி நமக்கு அந்த 30 நாளைக்குள் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னா நமக்கு ஃபுல் ரீஃபண்ட் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேரண்டி பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் ஸ்டார்லிங் பற்றியும் எலான் மஸ்கோட இந்த கேம் சேஞ்ச் பிளான் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்லிங் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.